வணக்கம் மக்களே. நம்ம ஊர்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அது என்னமோ இந்த ஒரு 1 1/2 2 வருஷமா பார்க்கும்பொழுது, இந்த யூடியூபர்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சண்டை அப்படிங்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அது அட்டகாசமா போகுதுங்க. ஒரு பிளாக் பஸ்டர் மூவி, பாக்ஸ் ஆஃபிஸ் மூவிய விட, இது போற ஒரு போக்குக்கும், இதுக்கு மக்கள் காட்டுற ஒரு ஆர்வத்துக்கும் ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா பாருங்களேன். இப்போ ரீசென்ட்டா நம்ம தமிழ்ல போயிட்டு இருக்கிறது என்ன? 2 ஒரு டெக்கு சேனலு. அதில ஒரு டெக் சேனல் வந்து ஒரு அம்மணிகிட்ட போய் சொல்ல, அந்த அம்மணி வந்து டீசைஃபர் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு முகமா ஒண்ணு பேச, அத வந்து ஏன் ஒரு முகமா பேசினீங்க? நீங்க கேட்ட சமமா பேசுனீங்கன்னா என்கிட்டயும் பேசியிருக்கணும்னு கேட்க, இத வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆள் இருக்க, இல்ல அத எதிர்த்து பேசக்கூடிய ஆள் இருக்க. இந்த பொண்ணுகிட்ட போய் ஏன்டா சொன்ன? அப்ப உனக்கும் அந்த புள்ளைக்கு என்ன இது இருக்கு? இவ என்னைக்கு மாட்டுவாளோன்னு ஒரு 4 பேர் பேச, இப்படி பல வாரா இப்படி ஒரு ஓடிக்கிட்டு இருக்கு. நான் யாருன்னு சொல்லலைன்னாலும் கூட உங்களுக்கு நல்லா தெரியும்னு பாருங்களேன். அந்த அளவுக்கு ஃபேமஸா போய்க்கிட்டு இருக்கு. இத வச்சு 4, 5 யூடியூபர்கள் 4, 5 எல்லாம் இல்லைங்க. 40, 400 யூடியூபர்கள்னாலும் சரி, காசு பார்த்து சம்பாரிக்கிறது ஒரு வழியா போய்க்கிட்டு தான் இருக்கு. இப்படி தான் நம்ம ஊரு யூடியூப் ஓடிக்கிட்டு இருக்கு. நல்ல செய்தி இருக்குதோ இல்லையோ, புரணி செய்தி நல்லா ஓடிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. இப்போ இது நம்ம ஊர்ல மட்டும் தானான்னு கேட்டா இல்ல. நம்ம வடக்கு நண்பர்கள்ட்டயும் இது வந்து இப்போ ஒரு ட்ரெண்டா மாறிக்கிட்டு இருக்கு. இவ்வளோ நாள் இருந்தது. இப்போ ஒரு பெரிய யூடியூபர் தொக்கா சிக்கிட்டாரு. யாரு? நம்மளுடைய இந்த ரன்வீர் அல்லாபாதியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி அத கோட் வேற பண்ணுவோம் இல்லையா? அந்த பீர் பைசெப்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்தியாஸ் பிக்கெஸ்ட் அண்ட் பாப்புலர் அண்ட் ஃபேமஸ் பாட்காஸ்ட் யூடியூபர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் பார்த்தீங்களா? ரன்வீர் அல்லாபாதியா 31 வயது உண்டான ஆள். அவர் இப்போ தொக்கா ஒரு விஷயத்துல மாட்டியிருக்கிறாரு. ஆ என்ன ஏது நான் ஒண்ணும் ஜட்ஜுக்கெல்லாம் போகவல்ல. இப்படி ஒரு செய்தி நடந்திருக்குங்கிறது தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? பின்ன நான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்தையும் சொல்றேன். ஆ நீங்க அத எப்படி எடுத்துக்கிறீங்கங்கிறத பொறுத்தது உங்களோடது. சரி மேட்டர் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 11/2/2025 முந்தா நேத்து தானே? இல்ல நேத்து. நேத்தா. இந்த ஒரு யூடியூப் சேனல் இந்தியாஸ் காட் லேட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் ஷோ ஒண்ணு ஓடிட்டு இருக்குங்க. இத நடத்துற ஆள் பார்த்தீங்கன்னா யாருன்னா, ஒரு கமெடியனான சாமே ரெய்னா அப்படின்னு சொல்லக்கூடியவர் நடத்துறாருங்க. இது வந்து ஒரு மெம்பர்ஸ் ஒன்லி ஷோ. சரிங்களா? நீங்க காசு கட்டினா மட்டும் தான் பார்க்க முடியும். எல்லாருனாலலாம் பார்க்க முடியாது. அதில இந்த ரன்வீர் அல்லாபாதியா கூட அனிஷ் சஞ்சலானி, ஜஸ்பிரீத் சிங், அபூர்வா, மக்கி ஜா, அதுக்கப்புறம் ரன்வீர் அல்லாபாதியா, சாமி ரெய்னா அப்படின்னு சொல்லிட்டு இதர ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க. நான் சொன்ன 5 பேரும் மேடையில வந்து ஒரு ஜட்ஜ் மாரி உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்கள். இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சில தகாத முறையில ஒரு சில வார்த்தைகள பேசிட்டாங்க. இதில ஏன்யா பர்ட்டிகுலரா அந்த ரன்வீர் அல்லாபாதியாவ மட்டும் புடிச்சு சாத்துன்னு சாத்துறீங்க அப்படின்னு கேட்டா, விஷயம் அவன் இன்னைக்கு உலகம் பூரா வந்து இந்த பாட்காஸ்ட் கம்யூனிட்டில, அதுவும் இந்த ஸ்பிரிச்சுவல் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதில வந்து பேர் சொன்னா தெரியக்கூடிய ஆளு. ஆல் ஓவர் இந்தியால ஆ நம்மளுடைய பிஎம் கிட்ட கூட அவார்ட் வாங்குன அளவுக்கு பெரிய ஆளு அப்படிங்கிறத காரணத்தினால, அவன புடிச்சு சாத்துனா தான் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பையன் சொன்ன ஒரு வார்த்தை. என்னன்னா, இது ஒரு ட்ரூத் ஆர் டேர் மாரி. நான் ஒரு கேள்வி கேட்பேன். நீ அந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லுவேங்கிறது தான் அங்க மேட்ரு. இந்த கேள்வி வந்து கோக்குமாக்கா இருக்கும், அந்த கேள்வி. இந்த பையன் என்ன கேள்வி கேட்டுட்டான்னா, "உன்னுடைய ஆயுசு பூரா உன்னுடைய பெற்றோர் வந்து ஒண்ணா இருக்கிறத வந்து பார்த்துக்கிட்டே இருப்பியா? இல்ல நீயும் அவங்க கூட சேர்ந்து கலந்துக்கிட்டு அத ஒரே தடவையில முடிச்சு விட்டுருவியா?" இதுதான் கேள்வி. இது இது எவ்வளோ அத நீங்க எப்படி எடுத்துக்குவீங்கங்கிறத பொறுத்தது. இந்த கேள்விய கேட்டோனே எல்லாம் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு, ஆய் ஊய்ன்னு எல்லாம் இது பண்ணிட்டு, அதில அந்த அபூர்வா மக்கீஜாங்கிறது ஒரு பொட்ட புள்ள. அதுக்கு 24 வயசு, 27 வயசு என்னமோ தான் ஆச்சு. அது ஒரு 4 கெட்ட வார்த்தைய போட்டுக்கிட்டு, இந்த பையனுக்கு சப்போர்ட் வேற பண்ணி, அது வேற பேச, இந்த ஷோவ நடத்துற அந்த சாமி ரெய்னான்னு சொல்லக்கூடிய அந்த பையனும் பேச, அவனும் ஒரு 4 கெட்ட வார்த்தைய போட, இப்ப இவங்க எல்லாத்தையும் புடிச்சு டார்கெட் பண்ணிட்டானுங்க. யாரு டார்கெட் பண்ணா? கவர்மெண்ட்டு டார்கெட் பண்ணிடுச்சு. புடிச்சு மக்கள் யூடியூப்காரங்க புடிச்சு தாளிச்சுட்டாங்க கம்ப்ளீட்டா. இதில தொக்கா சிக்குனது நேரடியா அந்த வார்த்தைய கேட்ட ரன்வீர் அல்லாபாதியா அப்படின்னு சொல்லக்கூடியது தான். இது வந்து மகாராஷ்டிரா போலீஸ் வந்து கேஸ் போட்டுருச்சு. அசாம்னுடைய சிஎம்-ஆன ஹிமந்தா பிஸ்வா சர்மா அப்படிங்கிறவரும் பார்த்தீங்கன்னா, கவுஹாத்தி போலீஸ் அவங்க ஊர் தான். அவங்க மூலமா இவங்க கூட இன்னொரு 30, 40 பேர்த்துக்கு அந்த ஷோல கலந்துருக்கக்கூடிய எல்லாத்து மேலயும் கேஸ் போட்டாங்க. ஸோ மகாராஷ்டிரா போலீஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு 30, 40 பேர் மேல கேஸ் போட்டிருக்கு. ஸோ இந்த 3 பேர் இருக்காங்க பாருங்க. யாரு? சாமி ரெய்னா, அதுக்கு சமை ரெய்னா, ரன்வீர் அல்லாபாதியா, அபூர்வா அந்த பொண்ணு. ஸோ அவங்கள எல்லாத்தையும் 17ஆம் தேதி இந்த பிப்ரவரி மாதம் 2025 கோர்ட்டுக்கு வர சொல்லி சம்மன்ஸும் அனுப்பிச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிறது இன்னைக்கு மீடியா, பாலிட்டிஷியன்ஸு எல்லாம் போட்டு
கொன்னுக்கிட்டு இருக்காங்க. நெட்டில் போயிட்டு சும்மா ரன்வீர் அல்லாவதியா கான்ட்ரவர்சி அப்படின்னு அடிச்சிங்கன்னா போதுங்க, கசகச கசகசன்னு வரும். ஆனால் ஒன்றும் புரியற மாதிரி ஒன்றும் இல்லை, எல்லாம் பூரா இந்திக்காரங்க வடக்கு நண்பர்களுடைய மொழி தான். அப்பப்போ ஏதாவது அந்த கொஞ்சம் இங்கிலீஷில் பேசுகிற 1-2 சேனலை வச்சு தான் என்ன செய்தி அப்படிங்கிற சுட சுட நேற்று நடந்த ஒரு செய்தி. இது இப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் துருவ் ரத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூபர், அவரும் பார்த்தீங்கன்னா பெரிய மில்லியன் கணக்கில் லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபரு வியூஸ் கவுண்ட்டும் பயங்கரமாக வச்சுருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா நேரடியாகவே மத்திய அரசாங்கத்தை தாக்குவார். மத்திய அரசாங்கம் எவ்வளோ வந்து எவ்வளோ மோசமாக ஒரு சில காரியங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஓப்பனாக என்ன பண்ணியோ பண்ணுறா பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி இறங்கி பேசக்கூடிய ஒரு ஆள். அவர் எப்போ பார்த்தாலும் பிடிச்சி மத்திய அரசாங்கம் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அந்த மனுஷனும் ஒன்றும் டயர்டான பாட்டை காணோம். இப்போ அவர் மேலேயும் ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சி வந்து இப்போ போலீஸ் அப்புறம் அரசாங்கம் அப்படிங்கிறத வச்சிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ரன்வீர் அல்லாவதியா மேலே நீங்கள் இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா, இட் சீம்ஸ் லைக் அன் அஜெண்டா அப்படின்ட்டு. டேய் நீ வந்து இது ஏதோ ஒரு காரணமாக காட்டி தான் நீ பண்ணுற மாதிரியே இருக்குடா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார். அப்படி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டால், இந்த ரன்வீர் அல்லாவதியா பேசின பேச்சு அப்படிங்கிறது வந்து முறையற்ற பேச்சு, அவன் பண்ணியிருக்கவே கூடாது. அப்படி ஒரு பேச்சை வந்து பேசியிருக்கவே கூடாது, உண்மைதான். ஆனால் இந்த பையனை வந்து நீங்கள் இப்படி வெறுமனே இப்படி டார்கெட் பண்ணி அதை பேன் பண்ணு, அப்படி பண்ணி இப்படி பண்ணுன்னு அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸு, மீடியா ஆங்கர்ஸு, போலீஸு, இதர ஆட்கள் ஒருத்தனை போட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்கள, இதெல்லாம் அவசியமே இல்லை. இந்த மாதிரி அதாவது இப்படி ஒரு அஜெண்டா அவன் பேசினால, அப்போ அதுக்கு ஃப்ரீடம் இருக்கு இல்லையா? இப்போ பப்ளிக்கில் வந்து நீ இப்படி பேசக்கூடாதுன்னு வந்து ஒரு கடுமையான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த நெறிமுறைக்குள்ளே நீ வந்து ஒரு எல்லா யூடியூபர்ஸையும் கொண்டு வரணும். அப்படி நீ முக்கியத்துவம் கொடுத்து இது பண்ணுமே தவிர, நீ அதை பண்ணாமல் ஒருத்தனை பிடிச்சி இந்த அடி அடிக்கிறேன்னா, இது 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 வந்து நீ நல்லது மக்களை பண்ணணுங்கிறது வந்து உன்னுடைய நோக்கமாக தெரியல. உன்னுடைய ஆக்சுவல் அஜெண்டா என்னென்னா, மணிப்பூரில் இப்போ வந்து எல்லா பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் மத்திய அரசாங்கம் அது என்னன்னு கூட கேட்காம இருக்கு பாருங்க. அந்த மணிப்பூரினுடைய சிஎம் வந்து இப்போ ரிசைன் பண்ணியிருக்கிறார். அந்த நியூஸை இன்றைக்கி எந்த நியூஸுமே பேசலை. ஒரு நியூஸ் பேப்பர், ஒரு பாலிட்டிஷியன், யாருமே மணிப்பூரினுடைய சிஎம் ரிசைன் ஆனதை பற்றி பேசவே இல்லை. இந்த இடத்துல எந்த யூடியூப்காரனும் இதை பற்றி பேசலை. இதுக்கு கரெக்டாக இந்த இஷ்யூ வந்தோன்னே இதை பெருசு பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம தஞ்சாவூரில் ஒரு கற்பழிப்பு, ஒரு சின்ன பொண்ணை வந்து ஒரு 8 பேர் கற்பழிச்சாங்க. அதில் 2 பேர் மைனர் வேறு. அது ஒரு கொடூரமான ஒரு கற்பழிப்பாக. அந்த நியூஸை பற்றி யாருமே பேசலை. காரணம் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டரோட சம்மந்தப்பட்ட ஒரு தான் போச்சுன்னு பாருங்களேன். அது ஒன்று. அதை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய அந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷனோடைய மகாவிஷ்ணு போட்டு சாத்துறாங்கல்ல, அதுக்கு காரணம் அதுதான். சரிங்களா? இது வந்து இங்கேன்னு இல்லைங்க, நம்ம ஊரும் அப்படி தான், வடக்கு நண்பர்களும் அப்படி தான், ஃபாரின்லேயும் கிட்டத்தட்ட இப்படி தான் போகும். ஒரு வாட சோத்துக்கு ஒரு சோறு பார்த்தோம் இல்லையா? அப்போ அங்கேயும் இப்படி தான் போகும். சொல்லப்போனால் அவன் அப்படி பண்ணுவான், நம்மளால் பார்த்து காப்பி அடிக்க போகிறான். இது போல தான் இங்கே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, இங்கே நம்ம என்ன வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாகவே மாறிடுது. இப்போ என்ன பியூட்டினா, இதுதான் செய்தி. இப்படி தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக இங்கே நடந்த இந்த டெக்கு யூடியூபர்களுக்குள்ளே நடந்த ஒரு சண்டை, அடுத்தது இந்த மாதிரி ஆன்மீக ரீதியாக வந்த ஒரு பேச்சு, இப்போ நம்ம வடக்கு நண்பர்கள் நடக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை, இப்போது இதை காசு பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி இது இதை நம்ம பற்றி பேசினோம்னா, இல்லை இதை வந்து ஏதோ பெரிய இதாக பேசினோம்னா இதாகும் அப்படின்னு சொல்லி மக்கள் மனசில் சரி பரவாயில்லைங்க, நடந்து போச்சு, ஒரு பெரிய மனுஷன் இப்படி நடந்துருக்கிற, யார் தான் தப்பு பண்ணல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போனால் கூட பிரச்சனை இல்லை. வியூஸ் வருது, நமக்கு இது வருது, பிரச்சனை. இப்போ இப்படி பண்ணியிருக்கலாம் கூடாது, அப்படி பண்ணிடக்கூடாது, அது அப்படியே அந்த நெருப்பை வந்து முடிஞ்ச அளவுக்கு சரி பரவாயில்ல, அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், எல்லாருமே என்ன யோகியமாக இருக்கிறானுங்க, எல்லாருமே யோகியம் அப்படி ஒன்றும் கிடையாது, எல்லாரும் அவங்க தப்பு பண்ணியிருப்போம் இல்லையா? ஒரு லைசன்ஸ் போடுறதுக்கு எத்தனை பேர் லஞ்சம் கொடுக்காம இது பண்ணியிருப்பாங்க? லஞ்சங்கிறது இன்றைக்கி இல்லாத இடமே கிடையாது. எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் தப்பு பண்ணியிருப்போம் இல்லையா? ஒரு கீழே கடந்த ரூபாய் எடுத்தாலும் கூட அது தப்புன்னு தான் நம்மளுடைய கலாச்சாரம் சொல்லி வளர்த்தி இருக்குது. இல்லை ஒரு லைனை கட் பண்ணிட்டு போகிறது கூட தப்புன்னாச்சு. அதுக்கு என்னங்க சின்ன தப்பு, அன்னியன் டைலாக் மாதிரி தான். தப்பு என்ன பனியன் செய்சாடான்னு கேட்குற மாதிரி தான். எல்லா மனுஷனும் ஏதோ ஒரு வகையில் தப்பு பண்ணியிருப்பான். ஒரு சிலது தண்டனைக்குரியதாக கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டியது தான், ஏன்னா அடுத்தவன் பண்ணக்கூடாது. ஒரு சிலது மன்னிக்கத்தக்கது, ஒரு வார்னிங்கோட அப்படி மன்னிக்கத்தக்கதை விட்டுறலாம். இதை அரசாங்கம் செய்யணும். ஆனால் இன்றைக்கி நிறைய யூடியூபர்கள் தங்களுடைய கையில் சுதந்திரம் அப்படிங்கிற பேச்சில் என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறது பயங்கரமாக பேச ஆரம்பித்த ஒரு காரணத்தில் அதை பார்க்கும் பொழுது மக்களினுடைய மனோநிலை, பார்க்கக்கூடியவர்களுடைய மனோநிலை என்னாகும், இந்த சமுதாயம் அப்படிங்கிறது எந்த நிலைமைக்கு போகும் அப்படிங்கிறது யோசிக்காமல் வாய்க்கு வந்ததெல்லாம் போட்டு அட்டி நிமித்துறது கம்ப்ளீட்டாக. ஆனால் வியூஸ் அதுக்கு தான் அதிகமாக வருது. அவங்களுக்கும் ரூபா அட்டகாசமாக கல்லா கட்டுன்னு பாருங்களேன், அது ரெண்டாவது விஷயம்.
இப்படி வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது இதெல்லாம் அரசாங்கம் கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு ரோமன் சர்க்கஸ் அப்படிம்பாங்க. அரசு வந்து மக்கள் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து கண்டுகொள்ளாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மக்களை வந்து ஏதோ ஒரு வகையில் என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கணும். ரோமாபுரியில் வந்து இந்த மிருகங்கள் கூட சண்டையிடுறது, இந்த கிளாடியேட்டர் ஃபைட் எல்லாம் இருக்கும், ஒரு ஆட்கள் கூட சண்டை, அடிமைகளை வச்சு சண்டை போட வைக்கிறது. அப்போ மக்களை வந்து இது மேலே கவனம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அங்கே சோத்துக்கும் தண்ணிக்கும் இல்லாமல் வரி அதிகமாக இருக்குங்கிறது யாருக்கும் கவனம் போகக்கூடாதுன்னு இந்த இந்த ஒரு ரோமன் சர்க்கஸ் மாதிரி இன்றைக்கி யூடியூப் இருக்குது. அரசாங்கம் இந்த ரோமன் சர்க்கஸ் மாதிரி இந்த யூடியூபையும் யூடியூபர்ஸையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்குது. மக்கள் இங்கே வரியிலையும் இங்கே நடக்கக்கூடிய அநீதியிலையும் எத்தனையோ துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது யாரு கண்ணுக்குமே தெரியாமல் அட்டகாசமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஒரு சிறு சொற்பமான ஒரு கூட்டம் நல்லாவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்கு ஒரு மொத்த கூட்டத்தையும் பாதிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த சொற்பமான கூட்டம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நேர்மையான ஒரு இதுலேயே இந்த பெரிய கூட்டம் தான் அவங்களை அந்த இடத்துல உட்கார வச்சு இன்றைக்கி வரைக்கும் கோஷம் போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்குன்னு பாருங்களேன். வண்டி இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம வடக்கு நண்பர்லாம் போகணுன்னு அவசியம் இல்லை. அங்கேயுமே அப்புறம் அந்த ரன்வீர் தளபதியை இப்போ ட்விட்டர்லாம் போது மன்னிப்பு கேட்டாருங்க. நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன், நீ மன்னிச்சிரு, நான் இப்படி பேசியிருந்துருக்கூடாது தான் அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டார். சரி விட்டுருக்கலாம், ஏதோ சின்ன பையன் பேசிட்டா அப்படின்னு விட்டுருக்கலாம். நம்மளால விட மாட்டாங்க. அதை போய் பார்க்கணுன்னு ஒன்றும் பெருசு இல்லை. நம்ம இந்த டெக் யூடியூபர்கள் சண்டையிலேயே போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கீழே கமெண்ட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உன்னை நான் நம்பினேனே, நீ அப்படியாக்கும் இப்படியாக்கும், இந்த அடியை சிரைச்சிட்டா மீசையை சிரைச்சிட்டா கமலஹாசன் ஆகட்டும். நான் என்னுடைய கண்ணோட்டத்திலேருந்து ஒரே ஒரு விஷயம் தாங்க கேட்குறேன், அடுத்தவங்களை குறை சொல்கிற அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு யோகியமாக இருக்கோம் அப்படிங்கிறது தான். இப்போது இயேசு கிறிஸ்து வந்து இந்த ஒரு பரத்தை பெண்ணை ஊர் மக்கள் எல்லாம் துரத்திட்டு வரும்பொழுது அவர் பாட்டுக்கு உட்காந்து அந்தந்த மக்கள் எழுதின அந்த தவறை வந்து மண்ணில் எழுதினார் பாருங்க. அவர் கொஞ்சம் ஞானி, அடுத்தவனை பற்றி தெரிஞ்சு இதை எழுதிட்டார். இப்போ நமக்கு தெரியாதுங்கிறனால நீ இந்த இடத்துல இவ்வளோலாம் தப்பு பண்ணியிருக்க, வெளியே தெரியலடா, இவன் சிக்கிட்டான், நீ அவனை பற்றி பேசுகிற, நீ வந்து இது தெரியாததுனால நீ சிக்காமல் இருக்கிற, இந்த மாதிரி நீ தான் பண்ணியிருக்கேன்னு நமக்கு சொல்ல முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன். கமெண்ட் போடுறவங்க, இந்த புறன் பேசுகிறவங்கெல்லாம் என்ன நிலைமைக்கு போவாங்க அப்படிங்கிறது தெரியல உண்மையாலுமே. என்னங்கிறீங்க? ஸோ அதனால் மக்கள் நாடு அப்படிங்கிறது எல்லாமே ஒரு மோசமான ஒரு சூழல் அப்படிங்கிறதுக்கு போயிடுச்சு. பிறரை புறன் பேசுவது அப்படிங்கிற இடத்துக்கு நாம் இருக்கமா அப்படிங்கிறது மக்கள் சிந்திக்கிறதில்ல, யூடியூபர்களும் சிந்திக்கிறதில்ல. கண்டதையும் பேசி மக்கள் மனசை கெடுத்துக்கிட்டு நமக்கு காசு வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி அவர்களும் ஆயிட்டாங்க. இப்படி தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. பாருங்கள், பார்த்து நடந்துக்குங்க. இது ஒரு உடனே இந்த பையன் இப்படி பண்ணிட்டான், இவன் பெரிய ஒரு ஆன்மீகம் பேசுகிறானா, இவனோடது போய் யார் அந்த பையன் ஒன்று பேசுனானா அங்கே உங்களுக்கு வந்து ஒரு செய்தி கிடைக்குதா, செய்தி எடுத்துக்கங்க. அந்த பையனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஜட்ஜு பண்ணுற அளவுக்கு, திரும்ப அதான் சொல்கிறேன், அவனை ஜட்ஜு பண்ணுற அளவுக்கு நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையும் நம்ம வந்து ஞானிய மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லைங்களா. அங்கே ஒரு நிகழ்வு நடக்குதா, அந்த பையன் மூலமாக நமக்கு ஒரு செய்தி கிடைக்குதா, செய்தியை கேட்டுக்கிட்டு போகிறேன். என்னை நான் வளர்த்திக்கிறதுக்கு உண்டான ஒரு பார்வை. இந்த உலகம் பூரா என்னுட்பட எல்லாருமே அயோக்கியந்தான். அந்த அயோக்கியத்தனத்தில் ஏதாவது ஒரு யோகித்தனம் பண்ணுறான்னா அதை எனக்கு இப்போ வாழ்க்கைக்கு உதவுதா, நல்ல பாடத்தை அது ஒன்று கற்றுக்கிறையா, நீ அயோக்கியனாக இருக்கியா, அப்படியே அந்த இடத்துல இரு, நான் இப்படியே இருந்துக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு நான் என்னை முன்னேற்றுறதுக்கு பார்க்குறேன், அடுத்தவனை பார்த்து எனக்கு பயன் இல்லைன்ட்டு பேசாமல் அமைதியாக போகிறதுக்கு உண்டான வழியை பார்த்துக்கிட்டோன்னா நம்ம நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போவோம். அடுத்தவங்க எப்படி இருந்தாங்களோ அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. என்னங்கிறீங்க? ஸோ இது வந்து என்னுடைய கருத்து. நான் இப்படி தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன், சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். செய்தியோடு சேர்ந்து இந்த கருத்தையும் சொல்லிட்டேன். ஏற்றுக்கிறத ஏற்றுக்காது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. ஸோ இதான் இன்றைக்கு உண்டான செய்தி. இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, பிடிச்சிக்கிறதுக்கு இது ஒன்றும் இல்லை, இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களிடத்தில் தண்டை பண்ணி நன்றி.